அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்க ஒவ்வொருத்தருடைய பேரெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சார்லஸ். நாங்க அடையார் லூயிஸ் சர்ச்சில் இருந்து இருக்கிறோம். என் பேர் அமலரஜினி ஃபாதர். என் பேர் ரெனிஷ். பி செக்ஷன்ல. குட். என் பேர் மிஷிகா. 3B சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமி. ஓகே. என் பேர் மாண்டமேரி. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? வாவ் வாவ், அழகா சொல்றீங்க. எல்லாரும் சூப்பரா, ரொம்ப கேட்க ரொம்ப இனிமையா மகிழ்ச்சியா இருக்குது. ஏன் உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதாவது ஃபாதர், இப்போ சர்ச்சுக்கு போனா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இந்த மாதா டிவி தான். அம்மா எப்பவுமே மாதா டிவி பாப்பாங்க. காலைல எந்திரிச்சு மாதா டிவி தான். மாதா டிவி. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து நீங்க சொல்றத பார்த்தா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாச்சி மாதா டிவியா போடுறாங்க, எங்களை வேற எதுவுமே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரில இருக்குது. இல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா. தனியா இருப்பேன், வேலை செஞ்சுட்டு மாதா சேனல மாத்திர விலையே கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா அம்மாச்சி மாத்த போறாங்க அப்படிங்க. 10 மணி ஜெபமாலை முடிஞ்சு 1 மணி ஆசீர்வாதம், 11 மணிக்கு தொடங்கும், 12 மணிக்கு ஆசீர்வாதம் முடியும். அப்புறம் 1 மணி பூசை. அனைத்து கோயிலும் மாதா சேனல்லே பாக்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரிங்கம்மா. பாப்பா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாதா டிவில நீங்க என்ன பாப்பீங்க? கார்ட்டூன் பாப்பேன். கார்ட்டூன் பாப்பீங்களா? மாதா டிவினால என்ன விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிறீங்க? பைபிள் ஸ்டோரிஸ் வந்து குட்டீஸுங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அற்புதம் தான் ஃபாதர். எங்க நம்ம காலத்துல எல்லாம் நாங்க கேட்டகிசம் போவோம்ல, அது வந்து எங்களுக்கு டெய்லி இங்க பிரசன்ஸ் இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாசுக்கான பாட்டெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் ஃபாதர். நீங்க அந்த எக்ஸாமுக்கு எழுதிருந்தீங்கல்ல, அந்த பாட்டை பாடும்போது எங்களே அறியாம ஒரு பயர்ஃபுல்லா ஒரு பவர் வந்து எங்களுக்கு இறக்குற மாதிரி அந்த ஃபீலோட தான் என் பிள்ளைங்க டெய்லி எக்ஸாமுக்கு போகும். கரெக்டா எக்ஸாம் டைம்ல அந்த பாட்டு வருமா, அது குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாரு. அது மறக்கவே முடியாது. அது மாதிரி நிறைய சாங்ஸ் பாரு, அந்த விவிலியம் அந்த பாட்டெல்லாம் நாங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். ஓகே. வேரியல் பார்க்க போகலாம் அப்படின்னு புக் பண்ணா அம்மா வந்து நான் இங்கேயே பாக்குறேன், எனக்கு இங்க இருக்கிற ஒரு ஃப்ரீடம், இங்க இவ்வளவு க்ளோஸா பாக்குற மாதிரி அங்க போனா வராது அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நகர் பூசை, நாங்கநாள் பூசை தினமும் வீட்டுல இருந்து பார்த்தேன். அங்க போனா கூட அவ்வளவு கிட்ட போய் நல்லா பார்க்க முடியாது. அதுதான் எனக்கு சாங்ஸ் எல்லாம் நான் போய் அங்க இருந்து போயிருக்கேன். இல்லைன்னா எக்ஸாம் வந்தோடனே நான் போய் ஒரு பாட்டு எக்ஸாம் பாட்டு இருந்தது. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா கலகலன்னு அப்படியே எல்லாரும் பேசுறீங்க. யார் பேசுறது கேட்கறதுன்னு எனக்கே தெரியல, நானே கன்ஃபியூஸ் ஆகி இங்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெரி குட் சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இறை பிரசனம் வந்து வீட்டுக்கு கிடைக்கணும்னா அதை மாதா டிவியில பார்த்தாலே கிடைச்சிடும். நம்ம வேற சேனல்ல பாக்குறத விட இதுல பார்த்தோம்னா நமக்கு மனசு நல்ல மகிழ்ச்சியாவும் இறைப்பிரசனம் நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும் சார். சூப்பர், அருமை, அழகா சொல்றீங்க. எல்லாரும் சிறப்பா பேசியிருக்கிறீங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? என்ன கேட்க நீங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கிறீங்க, அது என்னன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன்.
வந்த நாளே முடிந்ததென்று நினைத்த நான் உன்னை வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஓகே, சூப்பர், அருமை. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்கள் குடும்பத்திலே அமைதியை மகிழ்ச்சியும் ஆண்டவர் என்றென்றும் ஏற்படுத்தி கொடுப்பாராக. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடன் பயணித்து உங்களை பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஓகே, God bless you. Thank you. நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. God bless you. தேங்க்யூ. பாய். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை அடையாறுலேருந்து சகோதரர் சார்ல்ஸ், சகோதரி அமல ரஜினி மற்றும் அம்மா அவருடைய குழந்தைகள் எல்லாம் பங்கெடுத்தாங்க. ஒரு கலகலப்பாக அப்படியே ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. டைம் போனதே தெரில. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளும் ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்தாங்க, பாடினாங்க, கீபோர்டு வாசித்தாங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அதுதான் மாதா தொலைக்காட்சி பற்றி அழகாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சி அவர்கள் குடும்பம் முழுமையாக குடும்பத்தில் நிறைந்திருக்கிறது. அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும், இல்லைங்களா? அதனால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு. ரொம்ப ஆர்வமோட பல விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி. ஹாய் குட்டீஸ், சூப்பராக எல்லாம் நீங்கள் பாடினீங்க. தம்பி, நீ கீபோர்ட் ப்ளே பண்ண, வெரி குட். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.